ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜி ட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பருப்பு துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு துவையலுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். இப்போ முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பருப்பு துவையலுக்கு தேவையான பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 ஸ்பூன் மிளகையும் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்குறதுனால பருப்பு துவையல் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 2 பல்லு பூண்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஆறினத்துக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பருப்பு தொகையல் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம மிளகு குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதோட 3 ரெட் சில்லி, அதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி. நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் கடைசியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா உடனே வறுபட்டுரும் ஜீரகம். இப்போ இந்த சாமானோட சேர்த்தோம்னா சீக்கிரமே கருகி போயிடும், அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தை. இப்போ இதை ஃபுல்லாக பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்ல மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கரகரனே இருக்கக்கூடாது, நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அதோடையே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டு, பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லாவே ஊற்றினீங்கன்னா தான் 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோடையே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மிக்சியை அலம்பி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த நம்ம போட்ட விழுதில் இருக்கிற எண்ணெயெலாம் மேலே மிதந்து வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கடைசியாக புளி தண்ணியை ஆட் பண்ணிட வேண்டிதான். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் ஒரு 10 நிமிஷம். அதுக்காக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக மேலே எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூடான சுவையான மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு இதை ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.